நமஸ்தே ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவேஷிகா செகண்ட் பேப்பரை எப்படி ஈஸியாக படித்து பாஸ் ஆகுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் ராஷ்டிர பாஷா வரைக்கும் ஈஸியாக படிச்சுருந்துருப்பீங்க. பிரவேஷிகா கொஞ்சம் நல்லா படித்து எழுதுனா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். இதில் ஃபில்ட்ரு பண்ணி மார்க் போடுவாங்க. அதனால் நல்லா படிங்க. ஃபர்ஸ்ட் ரோமன் வந்து 5 ஏகான்கிலேருந்து வரக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ். இது ரொம்ப ஸ்டோரியை வச்சு எழுதுறதுனால ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து நான் ஒரு 4 லெசன்ஸ்க்கான கொஷின் ஆன்சரை மட்டும் படிக்க சொல்கிறேன். 1, 3, 4, 5. செகண்ட் ரோமன் 5 ஏகான்கியோட டிப்பனிஸு என்னோட பிரவேஷிகா செகண்ட் பேப்பர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் நான் ஒரு 4 டிப்பனிஸ் சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நல்லா தரவு பண்ணுங்கள். தேர்டு ரோமன் 5 ஏகான்கியில் இருந்து வரக்கூடிய எஸ்ஏஸு இது எல்லாமே என்னோட இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இத்தனை படித்தா போதும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதை படிச்சிங்கனாலே நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். ஃபிஃப்த் ரோமன் அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன். என்னோடய பிரவேஷிகா செகண்ட் பேப்பர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டுக்கான லிங்க்கை அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். டிப்பனி ஃப்ரம் சத்யகாஸ்வர். ஃபிஃப்த் ரோமன் வந்து இந்த காந்தியோட ஸ்டோரிஸ்லேருந்து வரக்கூடிய டிப்பனி. சிக்ஸ்த்து ரோமன் வந்து அதுலேருந்து வரக்கூடிய எஸ்ஏ. இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்குது. நீங்கள் வந்து எஸ்ஏ படிச்சிருக்கீங்க, டிப்பனி வந்திருக்கு அப்படின்னா அதை ஷார்ட்டாக எழுதுங்க. நீங்கள் டிப்பனி படிச்சிருக்கீங்க, எஸ்ஏ வந்திருக்குன்னா ஒரு 2 டிப்பனி சேர்த்து எஸ்ஏயாக எழுதிவீங்க. இந்த மாதிரி தான் 5 ஏகான்கிலையும் நம்ம எஸ்ஏ படிச்சிருக்கோம், டிப்பனி அந்த டிப்பனியாக வந்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே ஷார்ட்டாக எழுத வேண்டியதுதான். நான் படிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த ரோமன் அப்படியே விட்டுட்டு வராதிங்க. 7th ரோமன் வந்து வச்சனை. மத்தியமாலேருந்து நம்ம படிச்சுட்ருக்கோம். இந்த வச்சன் தானே அப்படின்னு அலட்சியமாக இல்லாமல் அதை கவனம் செலுத்தி எழுதி பார்த்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்போ தான் அந்த வச்சன்லாம் நல்ல மார்க் எடுக்க முடியும். லிங்கும் அப்படி தான். அதனால் நல்லா டெஸ்ட் எழுதி பார்த்து தரவாகணும். 9th ரோமன் அநேகார்த்தி சப்தோம் கேலியே ஏக் சப்த லிக்கியே. இது ஒரு சென்டென்ஸாக இருக்கும். அதுக்கு ஒரு வேர்டில் அதனால் ஆன்சர் இருக்கும். அப்போ அந்த வேர்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணி பார்க்காம எழுதி பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிறத படிச்சுக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரக்கூடாது. வச்சனு, லிங்கு, இந்த அநேகார்த்தி சப்தோங்கு இதிலெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் இருந்தால் இந்த 15 மார்க்ஸ் அப்படியே எடுக்க முடியும். கிராமர் டீட்டெயில்ஸு அது 1லேருந்து ஒரு 25 கொஷின்ஸு. நான் லெசனை சொல்லலை. 1, 2, 3ன்னு ஸ்மால் கொஷினை எண்ணுங்க. 1, 2, 3 போடுங்க. நீங்கள் செப்பரேட்டாக கண்டினியூஸாக 25 or 20 கொஷினாவது நல்லா தரவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மார்க்கை எடுக்க முடியும். இந்த மாதிரி பிரவேஷிகா செகண்ட் பேப்பரை படிக்கும்போது நிச்சயமாக ஃபஸ்ட் கிளாஸில் கூட மார்க் எடுக்க முடியும். எப்படா நம்ம பாஸ் ஆக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பாஸ் ஆக முடியும். தன்யவாத்.